இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேஸு சிபிஐட்ட போயிருக்கோங்கிற போது சரியான திசையில தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்க சூழ்நிலையில் சிபிஐனோட இது அவங்களோட ஏற்கனவே நான் கடந்த விவாதத்துலேயும் உங்ககிட்ட ஒரு நிகழ்வுலையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ திமுகவினோட நிலைப்பாடு என்னன்னா, அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷனுங்கிறதுனாலயா மட்டும் இல்லை, அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போவாங்க. டைரக்டாக அமித்ஷா கிட்ட பேசி இந்த இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை அவங்க தாக்கத்தை உண்டு பண்ணி அவங்களுக்கு ஆள் இருக்காங்க பிஜேபியிலையும். புரியுதுங்களா? அவங்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுக்கக்கூடியதுக்கு அதுக்கான விஷயங்களை பண்ணக்கூடியவர்களுக்கு இப்போது இந்த மாதிரியான இந்த டாஸ்மாக் ஊழல் இதெல்லாம் டெல்லியில் அவங்க மனிஷ் சிசோடியாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அதே எஃபெக்டிவ்னஸையே இங்கே வரல மத்திய அரசாங்கத்துக்கு அப்படின்னு நம்மளுக்கு மக்கள் கேள்விக்குரிய எழுப்பியிருக்காங்க. நான் கொள்கை ரீதியாக வலதுசாரியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு சாமானியனோட பார்வையை நான் சொல்கிறேன். நான் இங்கே கேள்விக்குறி வந்திருக்கு, ஒரு டவுட்டு, மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது மக்களுக்கு.